காலைல இருந்து 60 பேர் குட் மார்னிங் போடுறான். சில பேர் அலாரம் வச்சு எழுந்துக்கிறான் சார். இதுக்கே அதுவும் அந்த எழில் சொன்ன மாதிரி தான் குட் மார்னிங் விட மாட்டானுங்க சார். திருப்பி குட் மார்னிங் சொல்லதான் கோச்சிக்கிறானுங்க. இதுல என்னன்னா குட் மார்னிங் சொல்லிட்டு அவன் என்ன பண்றான் சார், வெறும் குட் மார்னிங் நம்ம கண்டுக்காம போயிடலாம். குட் மார்னிங் சொல்லிட்டு எதை எழுதியிருக்கான் சார், அதை ஓபன் பண்ணாதான் படிக்க முடியும். நம்ம ஓபன் பண்ணிட்டோம் வச்சுக்கலாம், அவனுக்கு ப்ளூ டிக்கு போயிடும். அதுக்கு போன் பண்ணி கேட்கறான், நீ படிச்சுட்ட எனக்கு தெரியுது, ப்ளூ டிக்ல பார்த்தேன், ஏன் திருப்பி சொல்ல முடியாதான்னு போன் பண்ணி கேட்கறான். டேய் எனக்கு வேலை இருக்குதுடா சார். ஒருத்தர் அனுப்புறான் சார், காலையில சார் 6 மணிக்கு அனுப்புறான். நாளை என்பது நிச்சயம் இல்லை, இன்றே சிரித்துக்கொள். ஏண்டா கொஞ்ச நாள் எல்லாமே ஓடிக்கிட்டே இருக்கும் பார்த்துக்கிறீங்களா. திடீர்னு சார்லி சாப்ளினுக்கு இன்னைக்கு 125வது பிறந்த நாள், வாரத்துக்கு ஒரு வாட்டி ஓடும். அந்த என்னைக்கு பிறந்தான்னு தெரியல. சரி, அவனுக்கு பிறந்த நாள்னா நம்மளுக்கு என்ன வந்தது, அது என்ன ஒரு பெரிய விசேஷமா? நம்ம ஒரு கலைவாணரை தெரியல, நாகேஷ் என்னைக்கு பிறந்தா தெரியல, நீ சாப்ளினுக்கு போயிட்ட சும்மா ஏதாவது உண்டு. சில பேர் சார் அக்கிரமம் பண்ணுவானுங்க, பயமுறுத்துவானுங்க. வேகமே அனுப்புவான் பாபா படம், இதை 50 பேருக்கு அனுப்பவும், அனுப்பாவிட்டா நாசமா போக வேணுமா சார். இதை பயந்து போய் அதெல்லாம் அனுப்பிச்சோம்னா லேட்டா போய் ஆபீஸ்ல மெமோ வாங்குவோம், ஒன்றும் பண்ண முடியாது.